சோமித வீவ் நேர்களுக்கு காலை வந்தனங்கள். இன்றைய தினம் என்னுடைய 4ஆம் நாள் பயணம் ஆரம்பமாகின்றது. இன்றைய பயணம் மிரிசையிலிருந்து ஹிரிகட்டிய பிரதேசத்தை நோக்கிய எனது பயணம். 4வது நாள் பயணம். 31 கிலோமீட்டர்கள் இருக்கின்றது. நான் இருக்கின்ற இந்த இடத்துல இருந்து மிரிச பிரதேசத்தில் இருந்து இன்னும் 31 கிலோமீட்டர்கள் இருக்கின்றது. ஹிரிகட்டிய பிரதேசத்தை சென்றடைவதற்காக தற்போது நேரம் சரியாக 6 மணி 30 நிமிடம். 6 மணி 30 நிமிடத்தில் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் செய்திருக்கின்றேன். ஹிரிகட்டிய பிரதேசத்தில் மணிகவும் மிரிச பிரதேசத்திலிருந்து ஹிரிகட்டிய நோக்கிய இந்த பயணம் சுவாரஸ்யமாக இருக்க போகின்றது இன்றைய தினம். ஏனெனில் தொண்டரா, மிரிச பீச், கோகனட் ஹில், தொண்டரா லைட் ஹவுஸ் அத்தனையும் தாண்டி கடந்து பயணிக்க வேண்டி இருக்கின்றன. பல குடா பிரதேசங்கள் இருக்கின்றது. அந்த குடா பிரதேசங்களையும் கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது. தொடர்ந்து வீடியோ பதிவினை பார்த்து கொண்டிருங்கள். இதுதான் முதல் முறையாக எனது ஷோமித வீவ் யூடியூப் பதிவினை பார்ப்பவர்களாக இருந்தால் ஷோமித வீவ் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். எம்மோடு எமது வீடியோ பதிவுகள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்கும். பயணம் ஆரம்பமாகி ஒரு சில நிமிடங்களிலே மிரிசையில் மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு இடமான இந்த இடத்திற்கு வருகை தந்திருக்கின்றேன். மிரிசையில் இருக்கின்ற மிகவும் பிரசித்தி வாய்ந்த ஒரு கடற்கரை என்று இதனை கூறலாம். இவ்விடத்தை சூரியன் உதித்த பின்பு நாம் இவ்விடத்திற்கு வருகை தந்தால் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு இடமாகத்தான் இருக்கும். நான் எனது வாழ்நாளில் 3வது தடவை நான் இது வந்திருக்கின்றேன். இவ்விடத்திற்கு 3வது தடவையுமே இவ்விடத்திற்கு ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் புதிதான அனுபவத்தை தான் தந்து கொண்டே இருக்கின்றது. கடலும் எப்போதும் அதிசயம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி கடல் இருக்கும். இன்னும் சூரியன் உதயமாகவில்லை. சூரியன் உதயமாகிக் கொண்டிருக்கின்றது. சூரியன் உச்சிக்கு வரும்போது இந்த இவ்விடத்தில் இருக்கின்ற அழகை கூறுவதற்கு வார்த்தைகளே கிடையாது. தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் சுவாரஸ்யமான வீடியோ பதிவுகள் இந்த வீடியோ தொடர்ச்சியில் இருக்கின்றது. இப்போதுதான் நீங்கள் எங்களுடைய ஷோமித வீவ் யூடியூப் சேனலினை பார்வையிடுகிறீர்களாக இருந்தால், நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனடியாக ஷோமித வீவ் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஐ எம் ஷோமி, திஸ் இஸ் ஷோமித வீவ். பாதையில் வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த பக்கமாகத்தான் செல்ல வேண்டும். மிரிச கோகனட் ஹில்லுக்கு இந்த வழியாகத்தான் செல்ல வேண்டும். நான் இவ்விடத்திலிருந்து அவ்விடத்துக்கு இவ்விடத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 200 மீட்டர்கள் இருக்கும். உங்களால் காணக்கூடியதாக இருக்கும். நான் அவ்விடத்திற்கு போய் வீடியோவை தொடர்கிறேன். வரும்போது நாம் இவ்வழியாகத்தான் செல்வோம். இவ்வழியாகத்தான் மேலே செல்வோம். ஆனால் தற்சமயம் மதில் உயர்த்தி கட்டப்பட்டிருக்கின்றது. நான் அன்று வரும்பொழுது இவ்விடத்தில் மதிலுக்கான அஸ்திவாரமிட்டு கொண்டிருந்தனர். தற்பொழுது பார்க்கும் பொழுது மதிலினை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். நான் மேலே சென்றுவிட்டு திரும்பி வந்தேன். நீங்கள் இவ்வழியாக வந்தால் இங்கு அமைந்திருக்கின்ற கோகனட் ஹில்லுக்கு நீங்கள் வர வேண்டுமாக இருந்தால் இந்த பகுதியில் வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இதேன் ஏதாவது செய்து வைத்திருக்கிறார்கள் என்று இவ்விடத்தில் ஒரு பாதை ஒன்றை அமைத்து மேலால் செல்பவர்களுக்கு டிக்கெட் கவுண்டர் ஒன்றையும் செய்து வைத்திருக்கிறார்கள். நாட்டிற்கு எப்படியெல்லாம் வருமானம் தேட வேண்டுமோ அப்படியெல்லாம் வருமானம் தேட ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆனால் நான் நினைக்கிறேன் இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியாகத்தான் இருக்க வேண்டும் என நான் நினைக்கின்றேன். சென்ற முறை வரும்பொழுதே இப்படியெல்லாம் இருக்கவில்லை. தற்பொழுது சகலதையும் மாற்றி அமைத்து வைத்திருக்கின்றனர். மேலே சென்று போம். இதைவிட என்னென்னவெல்லாம் மாற்றங்கள் இடம்பெற்றிருக்கின்றது என்பதை பார்ப்போம். பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு இடம் என்று. இப்படிப்பட்ட ஒரு இடம் உண்மையிலே அதிசயம். நான் இலங்கையில் இவ்விடத்தில் நான் பல இடங்களில் சூரியன் அஸ்தமனமாகும் வேளையில், மாலை மங்கும் வேளையில் சூரியன் அஸ்தமனமாகும் பொழுதில் நான் எத்தனையோ தடவை சூரியன் மறையும் காட்சியை பார்த்திருக்கின்றேன். ஆனால் மிரிசையில் பார்த்த அந்த பொழுது, மிரிசையில் இந்த இடத்தில் இருந்து சூரியன் மறைவதை பார்க்கும் பொழுது அதனை கூற வார்த்தைகள் கிடையாது. இடத்தினை பாருங்கள் எவ்வளவு அழகான ஒரு இடம் என்று. நான் ஏற்கனவே கூறியது போன்று இதில் எனக்கு ஆரம்ப காலத்தில் ஒரு பிரச்சனை ஒன்று போயிருந்தது. இந்த வளவில் இந்த காணி பிரச்சனை ஒன்று போயிருந்தது. அந்த காணி பிரச்சனையின் பின்பு இதனை 2ஆக பிரித்து அந்த பக்கம் ஒருவரும் இந்த பக்கம் ஒருவருமாக தற்பொழுது வைத்திருக்கின்றனர். என்ன நேர்ந்தது என்று ஒன்றும் தெரியாது. நான் ஆரம்பத்தில் இருந்தே நான் இதை பற்றி தேடலாம் என்று இருந்தேன். நானும் தேடி பார்த்த வரையில் எனக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. எப்படி அழகான ஒரு இடம்.
இந்த இடத்தினை நேரில் பார்க்கும் பொழுது இருக்கின்ற சுகம், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், நேரில் பார்க்கும் பொழுது வேற லெவல். சுயநலம் பிடித்த உலகமடா என்பது போல் சுயநலத்திலேயே நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த தலைமுறையை பற்றி நாம் சிந்திக்காமல் இருப்பதுதான் எங்களுடைய சமூகத்தில் ஏற்படுகின்ற பாரிய ஒரு பிரச்சினை. ஊழலாக இருக்கலாம், இளஞ்சமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ஒரு பாரிய ஒரு பிரச்சினை என்னவென்றால் நாம் எமது அடுத்த தலைமுறையினரை நேசிப்பதில்லை. ஏனென்றால் எமது முன்னோர்கள் ஓரிரு தசாப்தங்களுக்கு முன்பு இருந்த எமது முன்னோர்கள் என்ன செய்தார்கள் என்றால் இவ்விடத்தில் தென்னங்கன்றுகளை நாட்டினார்கள். தென்னங்கன்றுகளை இவ்விடத்தில் நட்டார்கள். நட்டு அந்த தென்னை மரம் தற்பொழுது ஒரு 10 வருடம் 20 வருடங்களுக்கு பின்பு இப்படி அழகான ஒரு இடமாக மாறி முழு உலகிலேயுமே இது ஒரு பாரிய ஒரு பெருமளவிலான ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு சுற்றுலா தலமாக தற்பொழுது மாறி இருக்கின்றது. ஆனால் நாம் எதற்காக சுயநலம் என்று கூறுகிறோம் என்றால் இது இன்னும் கொஞ்சம் காலத்தில் அழிந்துவிடும். நான் ஆரம்பத்தில் வரும்பொழுது இவ்விடம் சகலதுமே தென்னை மரங்களாகத்தான் இருந்தது. தற்பொழுது மரங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே செல்கின்றது. அவ்விடத்தையும் பாருங்கள், 1 2 3 4 என்று மரங்கள் அத்தனையும் இறந்து கொண்டே செல்கின்றது. இவ்விடத்தில் இன்னும் மரக்கன்றுகளை நட வேண்டும். மரக்கன்றுகளை தற்பொழுது நட ஆரம்பித்தால் இன்னும் ஓரிரு தசாப்தங்களுக்கு பின்பாக இந்த மரங்களும் இன்னும் வளர்ந்து சிறந்த முறையில் காட்சியளிக்கும். எமது மக்கள் சிந்திக்கிறார்கள், இவ்விடத்தில் மரத்தினை நட்டால் இவ்விடத்தில் இருக்கின்ற அழகு அழிந்துவிடும் என்று நினைக்கிறார்கள். இதிலும் பலர் பலவிதமான அரசியல்களில் ஈடுபடுகின்றார்கள். ஏனென்றால் இந்த இடத்தினை பிரிக்கும் பொழுது இந்த ரோடினை பிரிக்கும் தகராறுகளினாலேயே இவ்விடத்தில் இருந்த பல மரங்களை அழித்தார்கள். எனக்கு அந்த அளவு அதை ஊகித்து பார்க்கும் அளவுக்கு என்னிடத்தில் அறிவு இருக்கின்றது. ஏனென்றால் இவ்விடத்தில் இருந்த அதிகமான தென்னங்கன்றுகள், தென்னை மரங்கள் எல்லாம் தற்சமயம் அழிக்கப்பட்டிருக்கின்றது. இது போன்ற விடயங்களை ஒரு தனியாரினுடைய ஒரு வளவாக இருந்தாலும், உங்களுடைய வளவாக இருந்தாலும், ஒரு பிரசித்தி வருகின்ற ஒரு இடமாக மாறும் பொழுது அதை வைத்து நீங்கள் வருமானம் ஈட்டினால் பிரச்சனை இல்லை, அதை வைத்து அநியாயம் செய்யாதீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அழகை எவர்களாவது அநியாயம் செய்ய விரும்புவார்களா? இந்த வல்கம மாத்தறை பிரதேசம், மாத்தறை மாவட்டம், வல்கம பொது சந்தை 8:45 மணியளவில் மாத்தறை மாவட்டத்தின் மண்ணை மிதித்து கொண்டிருக்கின்றேன். 8:45 மாத்தறை இன்னும் சொற்ப தூரம் எஞ்சி இருக்கின்றது மாத்தறை நகருக்கு செல்வதற்கு. 9:25 தற்பொழுது இருக்கின்ற இடம் மாத்தறை. இடத்திலிருந்து இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்கள் சென்றால் மாத்தறை நகரத்திற்கு சென்று விட முடியும். இதுவும் மாத்தறை நகரத்திற்கு உட்பட்ட ஒரு பிரதேசம் தான். எதுவும் கதைக்கவும் முடியவில்லை. என்ற ஒரு காரணம், கடினமாக சோர்வடைந்து விட்டு நேற்று இரவு 2:30 மணி அளவில் காலை வெளுத்து தூக்க கலைப்பிலேயே இன்றைய தினம் பயணம் போய்கொண்டிருக்கின்றது. மிகவும் இன்று அதிகளவிலான வெயிலும் இல்லை, இருந்தாலும் சோர்வாகவே இருக்கின்றது. நானும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து கொண்டே இருக்கின்றேன். 2 கிலோமீட்டர் தூரமும் சகலதுமாக கடை தெருக்களாகவே காணப்படுகின்றது. அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சந்தை இந்த மாத்தறை சந்தை நகரத்தில் அமைந்திருக்கின்ற மாத்தறை நகர. எப்படி வார்த்தாகத்து பாகவம் அனந்த ವಾಸನವಂತೆ ಸಿಗೋ ಉದರ್ಶನತ್ವೇವ ಶ್ರೀರಂಗಕ್ಕೆ ನಾಮೆ ಜಾತ್ಯಂತ್ರೇತೆ ಗಿನಿಯಮಿ ಸಾಮೆ ಸಮಜೀವನೆ ಸಮಗ್ರಕ್ಕೆ ಕಣಿವಿಡ ರಗಿನ ಇದಹಸೆ ಕಣಿವಿಡ ರಗಿನ ಬೇಡುವಲಿನ ಆರಂಭದ ಸಿನಿ ಶ್ರೀಲಂಕಾ ವಾರ್ತಾಗತ ತಾಪಮಾನ ಸಾಧಾರಣ ಮೊಹಮ್ಮದ್
සහදී සහයෝග ව්‍යවස්ථාවේදී මාතර පුරවරය මාතර නගරය පසු කරන අවස්ථාවේදී නව බිග් සිටි පුද්ගලික සමාගමෙන් ඒ සහෝදරයා විතරම ආදරයෙන් ගෞරවයෙන් මේ මොහොතේදී පිළිගන්නවා. දින 50ක දීර්ඝ ගමනකටයි මේ යන්නේ. බේරුවලින් ආරම්භ කළ මේ සාමී පාගමන සිවි ශ්‍රී ලංකා වාර්තාගත පාගමන බේරුවල ගාල්ල මාතරයි ඔහුගේ සූදානම්. ඔහුගේ ඒ කායන ප්‍රාර්ථනා. ඉතින් අපි ඉතාමත්ම ආදරයෙන් ගෞරවයෙන් මේ අවස්ථාවේදී නව බිග් සිටි පුද්ගලික සමාගම වෙනුවෙන් ඒ මොහමඩ් ශහමී සහෝදරයාව අපි පිළිගන්නවා. ඒ වගේම විශේෂ මේ සාමපාගමන දින 50ක්ම ලංකාව පුරාම පාගමනෙන් ඉවර කරන්න ඔහුට ධෛර්ය ශක්තිය ලැබේවා කියලා අපි පාගමනක් යන්න ඕනේ කියලා පොඩි කාලේ ඉඳන් ආසයි. ඒ ආසාවට මම ගොඩක් වෙලේ මේ අවුරුදු 3ක් විතර මේ සම්මාන පටන් ගන්න ඕනේ කියලා හිතාගෙන හිටියා. මම ඉස්සෙල්ලා කොළඹ ගියා මම ඊට පස්සේ ගාල්ල ගියා. ඊට පස්සේ රත්නපුරෙන් කුරුවිට ශ්‍රීපාදට ගිහින්ම ආවා. ඊට පස්සේ පටන් ගන්න ඕනේ මේ වගේ ගම්මාන මේ ලංකාව පුරාම ලංකාව වටෙම කෝස්ටල් ඒරියා එකකින් ගිහින් ඕනේ කියලා හිතුවා. ඊට පස්සේ බිග් සිටි අනිත් එක සිනි හෝල්ඩින්ග්ස් එකේ චෙයර්මන් ඉදිලා මාත්‍යත් එක්ක මම කතා කරා. ඒගොල්ලෝ තමයි සම්පූර්ණ අනුග්‍රහණය දුන්නේ. ඒගොල්ලෝ මේ වගේ ගිහින් කියලා දෙන්නට වෙනකන් මේ අද දවස් 4යි 4 වෙනි දවසේ ඒ වෙනකන් සම්පූර්ණයෙන්ම සපෝට් එක දීලා තියෙන ඒගොල්ලන්ට තමයි මේ වෙලාවේ ස්තුති කරන්න ඕනේ. කොහොමද ස්තුති අනිත් එක ලංකාව වටේම ඉන්න මිනිස්සු මාව බලනවා මට සපෝට් එක දීලා තමයි සපෝට් එක දෙනවා මේ වෙලාවේ. මට ඒක රිසින් කරලා දෙන්නේ. ඉතින් ඒගොල්ලන්ට මේ වෙලාවේ ස්තුති. Thank you. ஆறு மணி ஆகல கொண்டு 6 மணி 5 மணி முடியும். 5 மணி முடியும் டிராவல். 5 மணி முடிஞ்சா தான் நான் ஹட்டாக்கிட்டு ஜிம்மி செய்யலாம். நான் எல்லாரும் ஆய்போன் இல்லையே மடே அஸ்ஸலாமு அலைக்கும் மடியோ ஜாமத்திலே எல்லாம் கோல்ல மனுஷன் நான் இப்போ இந்த வீடியோல போட்டு பண்ணாங்க சொல்லி ஜாமத்திலே இந்த டெவட்டேல படுத்து குனிஞ்சு எல்லாம் பாரிஸ் பிரதர் எங்களுக்கு பிக் சிட்டிக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியத எங்களுக்கு சொல்ல போறேன். நாங்கள் அதோட பார்ப்போம் வாங்க. இந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் என்னென்ன விஷயம் நம்ம ரிஜென்ஷன்டா காஸ்மெட்டிக்ஸ், அடுத்தது கிஃப்ட் ஐட்டம்ஸ், எங்களை ஹேண்ட் பேக்ஸ், ஸ்வீட்ஸ், இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே வேணும் டிஸ்பிளே எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லி. இது கிரவுண்ட் ஃப்ளோர். நாங்கள் இப்போ போக போகிறது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போக போகிறேன்.
சரி சரி நீங்கள் போங்க வாரேன் நீ வாரா நீ பெண்களுக்கு தேவையான ஹேண்ட்பேக்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், அது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சிருக்கு. விதவிதமான வகை வகையான இயரிங்ஸ்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இப்போ எந்த லெவலில் இருக்கு? எது கட் பண்ணியவா? இதுவும் எல்லாம் மனதிக்கு அப்படித்தான். எல்லாம் வெளியிலேருந்து எல்லாம் விதவிதமான வெரைட்டிஸ் டிசைனில் தான் வந்து தமிழ் சரியாக வந்து gift item, toys, ornaments. Maro ni pura puri bisa dimakan. Normal subways because display money stuff ஐடியா தானே தெரியும். oh in Nikia experience உள்ள ஆட்கள் Nikia senior smart common section was leaders smart இதுதான் எங்கள் பிக் சிட்டி மாத்தறை. மாத்தறையில் இருக்கின்ற பிக் சிட்டி பிரான்ச். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோர்லேயுமே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பார்த்து உங்களோட மனசுக்கு திருப்தியான முறையில் உங்களுக்கு சாமனை பெற்றுக்கொள்ள வேண்டிய மாதிரி அமைப்புக்கு செஞ்சு வச்சிருச்சு. உண்மையிலே மாஷா அல்லாஹ், நான் எனக்கு இவ்வளோ ஒரு பிரமிப்பு இதுக்குள்ளே கிடைச்சுமென்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. நான் இன்றைய தினம் தந்த வரவேற்பும் வேற லெவல் வரவேற்பு தான் தந்திருந்ததும் எதிர்பார்க்கவும் இல்லை. நான் மாத்திரை டவுனுக்கு வந்து அங்கிருந்து இங்கே வராங்கன்னு எதிர்பார்க்கவும் இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் அரேஞ்ச் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி மட்டும்தான் எங்களுக்கு தகவல் வந்தது. வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று கிடைச்சும்னு சொல்லி நம்பல. சந்தோஷம். தொடர்ச்சியான வீடியோ பதிவை நீங்கள் பாருங்க. என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாத்திரை வாழ் மக்கள் இருந்த நிஷனடா கட்டாயம் வந்து உங்களோட தேவைகளுக்கான பொருட்களை பெற்றுக்கொள்ளுங்க. இது கந்தரையில் எங்கட என்ன எங்கட ஷஹாக்கள் எல்லாம் நினைச்சு எங்களை பார்க்க வந்துருச்சு.